வணக்கம், நான் உங்கள் கவி. வாங்க இன்றைய கதை படிக்கலாம். காவ்யா அழுது அழுது ஓய்ந்து போனாள். மனதில் 1000 எண்ண ஓட்டம் இருந்தது அவளுக்கு. என்னை ஏங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போக சொன்னீங்க? எப்படிங்க உங்களுக்கு மனசு வந்துச்சு? என் மேல உள்ள காதலுக்காக என் தவறை நீங்க மன்னிக்க கூடாதா? நான் தெரிஞ்சா உங்களுக்கு துரோகம் பண்ணினேன். இப்போ என் மனசுல நீங்க மட்டும்தாங்க இருக்கீங்க. என் மனசுல உங்களுக்கு மட்டும்தாங்க இடம் இருக்கு. இந்த காவியா எப்பவுமே அந்த மாதவனுக்காக மட்டும்தான் இருக்கா. இது ஏன் உங்களுக்கு புரியல என்று கதறி அழுதாள் காவ்யா. மாதவனின் பிரிவை துளி கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காவ்யாவால். காவ்யாவின் அரைக்கதவை யாரோ தட்டுவது போல் சத்தம் கேட்டது. உனக்கு காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேம்மா, கதவை திற என்றாள் லக்ஷ்மி. இதோ வரேம்மா என்று சொல்லிக்கொண்டே காவ்யா வந்து கதவை திறந்தாள். அழுது அழுது காவ்யாவின் கண்கள் கோவப்பழம் போல் சிவந்திருந்தது. முகமும் வீக்கமாக இருந்தது. என்னம்மா காவ்யா, ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க? முகமெல்லாம் பாரு எப்படி இருக்குன்னு என்றாள் லக்ஷ்மி. ஒன்றும் இல்லைம்மா, அவரை பிரிஞ்சு நான் இருந்ததே இல்லை. இதுதான் முதல் தடவை. அவர் பிரிவை என்னால் ஏற்றுக்கவே முடியலம்மா. எப்பவும் காலையில் தூங்கி எழுந்தா அவர் முகத்தில் தான் முழிப்பேன். தூங்குறதுக்கு முன்னாடியும் அவர் பார்த்துட்டு தான் தூங்குவேன். இப்போ அவர் இல்லாததால அந்த நினைப்பு என்னை வாட்டி வதைக்குதுமா. அதான் என்னை அறியாமலேயே அழுகழுகையா வருது என்றாள் காவ்யா. உன்னை நினைச்சா எனக்கு சந்தோஷமாவும் பெருமையாகவும் இருக்கு காவ்யா. இப்படித்தான் கணவன் மனைவிங்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல புரிதலோட அந்யோன்யமா வாழணுமா. அதுதான் பெத்தவங்களுக்கும் சந்தோஷம். எனக்கு இப்போ மனசுக்கு நிறைவா இருக்கு காவ்யா. ஆனால் இப்படி தொட்டதுக்கெல்லாம் அழுகக்கூடாதுமா. இதெல்லாம் வாழ்க்கையில எல்லாருக்கும் வர்றது தானே. எத்தனையோ பெண்கள் தன் கணவனை குடும்ப கஷ்டத்திற்காக வெளிநாடு அனுப்பி விட்டுறாங்க. நம்ம நாட்டை காக்கணும்னு ஆர்மிக்கும் அனுப்பி விடுறாங்க. அந்த பெண்கள் எல்லாம் கணவனை பிரிந்து தனியாக தானமா இருக்காங்க. இதெல்லாம் நம்மளும் பழகிக்கணுமா. எப்போவுமே கூட இருக்க முடியுமா சொல்லு? சின்ன குழந்தையாட்டம் நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருக்கியே. உன்னை என்ன சொல்றதுனே தெரியல காவ்யா. சரி, இந்த காஃபியை சூடா இருக்கும்போதே குடி, அப்புறமா ஆறி போயிடும் என்றாள் லக்ஷ்மி. இல்லம்மா, இதுதான் முதல் தடவைங்கிறதுனால தான் இப்படி இருக்கு. இனிமே பழகிக்கிறேம்மா. பிரிஞ்சு இருந்து தானே ஆகணும் என்றாள் காவ்யா. என்னம்மா சொல்ற? பிரிஞ்சுதான் இருக்கணுமா? ஏம்மா இப்படி பேசுற? வேலை விஷயமா தானே மாப்பிள்ளை மும்பைக்கு போயிருக்காரு. வேலை முடிஞ்ச உடனே இங்க தானே வருவாரு. வந்து உன்னை கூட்டிட்டு தானே போக போறாரு. அதுக்கு ஏன் இப்படி பேசுற என்றாள் லக்ஷ்மி. ஆமாம்மா, இனிமேல் அடிக்கடி அவர் வேலை விஷயமா வெளியில் போவார். நான் பழகிக்கொள்வது நல்ல விஷயம்தாம்மா. அதிகமாக என் கூட இனி இருக்க மாட்டார்ல, அதைத்தான் நான் சொன்னேன் என்றாள் காவ்யா. சரி சரி, சுடு தண்ணி போட்டு வச்சிருக்கேன், வந்து குளிச்சுக்கோம்மா. உடம்பு அழுக்கை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் சாப்பிட்டு வந்து தூங்கு. அசதியா இருக்குன்னு சொன்னேல்ல, வாமா என்று அழைத்தாள் லக்ஷ்மி. காவ்யா அம்மாவுடன் சென்றாள். இங்கு மாதவனுக்கு காய்ச்சல் அனலாய் கொதித்தது. இந்த காய்ச்சல் காவ்யாவை பிரிந்ததால் கூட இருக்கலாம் என்றார் சுந்தரம். எங்க நீங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா? போங்க பேசாம. பாவம், நேத்தெல்லாம் என் பிள்ளை மழையில நனைஞ்சு அவளால் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டான். அதை பற்றி நினைச்சு நினைச்சு தான் என் பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துடுச்சு. காவியாவை பிரிஞ்சதுனால காய்ச்சல் வந்துடுச்சான். உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? எப்போ பாரு காவியா புராணம். போங்க அப்படி என்றாள் சாந்தா. மாதவா, தம்பி மாதவா, கொஞ்சம் எழுந்திரிப்பா. டாக்டரை வர சொல்லியிருக்கேன். இப்படி படுத்த படுக்கையா இருந்தா எப்படிப்பா காய்ச்சல் சரியாகும்? கொஞ்ச நேரம் உட்காருப்பா, நான் கஞ்சி வச்சு தரேன். குடிச்சிட்டு டாக்டர் ஏதாச்சும் டேப்லெட் கொடுத்தா போட்டுக்கப்பா, காய்ச்சல் சரியாயிடும் என்றாள் சாந்தா. ஏய் சாந்தா, அவனே காய்ச்சல் அனல் பறக்குதுன்னு படுத்திருக்கான். அவனை போய் எழுந்திரி உட்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? மூளை மலங்கி போயிடுச்சா என்ன? டாக்டர் வரட்டும், வந்து பார்த்துட்டு அவனுக்கு என்ன தரலாம் தர வேண்டான்னு சொல்லட்டும். அதுக்கப்புறம் நீ கஞ்சி வச்சு கொடு, இல்லை வேற எதையோ வச்சு கொடு. அது வரைக்கும் அவனை தொல்லை பண்ணாதா, அமைதியா விடுவே என்றார் சுந்தரம். ஆமா, நீங்க தான் டாக்டர், உங்களுக்கு எல்லாம் தெரியும். எங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? நாங்கெல்லாம் பிள்ளை பெற்று வளர்த்ததே இல்லை பாருங்க என்றாள் சாந்தா. இதற்கிடையில் கீதா வந்தாள். அம்மா, எனக்கு காலேஜுக்கு லேட் ஆகுதுமா, சாப்பாடு ஒன்றும் செய்யலையா என்றாள். ஆமா, இவ வேற நேரத்துக்கு வந்து உதவி செய்ய மாட்டா. ஆனா சாப்பாடு செய்யலையா, அது செய்யலையா, இது செய்யலான்னுக்கிட்டு மட்டும் வந்து கேட்பா. அந்த காவியா இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் உதவியா இருந்துச்சு. அவளையும் வீட்டை விட்டு அனுப்பியாச்சு, அவளும் போயிட்டா. இப்போ நான் ஒரு ஆள் எவ்வளவு வேலையை தான் பார்க்கறது? எனக்கும் ஏதாச்சும் முடியுமா? கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க எல்லாரும். இனிமே என்னால் வேலையெல்லாம் பார்க்க முடியாது என்றாள் சாந்தா. இன்னைக்கு ஒரு நாள் நீ காலேஜ் கேண்டீனில் சாப்பிட்டுக்கடி. உங்கள் அண்ணன் வேற இப்படி காய்ச்சல் அடித்து படுத்திருக்கான். நான் அவனை பார்ப்பேனா, வீட்டு வேலையை பார்ப்பேனா, இல்லை உன்னைய பார்ப்பேனா? கொஞ்சமாவது பக்குவமாக நடந்துக்க கீதா.
வீட்டில் செய்ய முடியலன்னா வெளியில் சாப்பிட்டு பழகிக்கோ, இல்லைன்னா செஞ்சு எடுத்துக்கிட்டாவது போகணும். அதுவும் செய்ய மாட்டேன்னு சின்ன குழந்தை மாதிரி அம்மா அம்மான்ட்டு எல்லா இடத்துக்கும் என்னையவே தேடாத, போ. இன்னைக்கு ஒரு நாள் காலேஜ் கேண்டீனில் போய் சாப்பிடு என்றாள் சாந்தா. சாப்பாடு செய்யலை, உன்னால் செய்ய முடியலை, அதை சொல்லு. அதை விட்டுட்டு பக்கம் பக்கமாக வசனம் பேசாதம்மா. எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் கீதா. காவியா குளித்து சாப்பிட்டு விட்டு அவளின் அப்பாவிடம் வந்தாள். அப்பா, எப்படிப்பா இருக்கீங்க? உங்களை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. நானும் பேசாமல் கல்யாணம் பண்ணிக்காமல் உங்கள் கூடவே இருந்து உங்களை பார்த்துருக்கலாம் இல்லைப்பா. உங்களை இப்படி விட்டுட்டு அங்கே இருக்க எனக்கு மனசே இல்லைப்பா என்றாள் காவியா. ஏம்மா அப்படி சொல்கிற? நீ எங்கள் கூட இருப்பது எங்களுக்கு சந்தோஷந்தாம்மா. அது ஒரு காலகட்டம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் என் பொண்ணு மாப்பிள்ளை பேர குழந்தைங்கன்னு பார்க்குறது தான் பெற்றவங்களுக்கு சந்தோஷம். எங்களை பற்றி நீ கவலைப்படாதம்மா காவியா. எனக்கு இந்த வாழ்க்கையும் பழகிவிட்டது. நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். நீ புகுந்த வீட்டில் சந்தோஷமாக வாழணுமா? எங்களின் மீதம் இருக்கிற காலமும் எங்கள் பேர குழந்தைங்களோட தான் கழியணும். அதுதான் எங்களுக்கு சந்தோஷம் என்றார் நடராஜன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். என்னை நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அப்பா, உங்கள் உடம்பை மட்டும் பார்த்துக்கோங்கப்பா. சீக்கிரமே உங்கள் கை கால் சரியாகி நீங்கள் எழுந்து நடந்து பழைய மாதிரி ஆயிடுவீங்க, நான் நம்புகிறேன் என்றாள் காவியா. சரிம்மா, நீ போய் படுத்து தூங்கு என்றார் நடராஜன். காவியா அறைக்குள் சென்றாள். சில மணி நேர சிந்தனைக்கு பின் மெதுவாக கண்களை மூடினாள். மாப்பிள்ளை, வாங்க மாப்பிள்ளை, எப்படி இருக்கீங்க? நேற்று தான் காவியா இங்கே வந்தா. நீங்கள் ஊருக்கு போயிருக்கிறதா சொன்னா, வந்துட்டீங்களா மாப்பிள்ளை? காவியா தூங்கிட்டு தான் இருக்கா என்று மாதவனை வரவேற்றனர் நடராஜனும் லக்ஷ்மியும். ஆமாத்த, வந்துட்டேன். காவியாவை கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். காவியா எங்கத்த என்றான் மாதவன். இதோ அவ தூங்கிட்டு இருக்கா மாப்பிள்ளை, நான் போய் எழுப்பி கூட்டிட்டு வரேன் என்றாள் லக்ஷ்மி. இல்லத்த, இருக்கட்டும், நானே போய் அவளை பார்த்துக்கிறேன், நீங்க வேலையை பாருங்க என்று சொல்லிவிட்டு காவியாவின் அறைக்குள் சென்றான் மாதவன். காவியா தூங்கி கொண்டிருந்தாள். மாதவன் அவன் அருகில் போய் அமர்ந்தான். கொஞ்ச நேரம் அவள் தூங்குவதையே பார்த்து கொண்டிருந்தான். பின்பு அவள் நெத்தியில் முத்தமிட்டான். காவியா கண் விழித்தாள். என்னங்க, நீங்களா? எப்போ வந்தீங்க? எப்படி வந்தீங்க? என்னை மன்னிச்சிட்டிங்களா சொல்லுங்க என்றாள் காவியா. நீ தான் காவியா என்னை மன்னிக்கணும். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேல்ல. உன்னை நான் வீட்டை விட்டு அனுப்பியிருக்க கூடாது. எவ்வளவு ஒரு கேவலமான செயலை செஞ்சுட்டேன். நீயும் நான் சொன்ன உடனே ஏண்டி கிளம்பி வந்த? அங்கே தானே இருந்திருக்கணும், அதுதானே உன் வீடு. எதுக்காக நீ உடனே பொட்டியை தூக்கிட்டு வெளியில் வந்த? நான் பேசினா நீ வந்துடுவியா? நீ அங்கேயே இருந்திருக்கணும்ல காவியா. நீ இல்லாமல் எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல காவியா. சரிடி பொண்டாட்டி, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா? நீ கிளம்பி என் கூட இப்போ வரணும் காவியா. நான் செஞ்ச தவறுக்கு என்னை நீ மன்னிக்கணும் என்றான் மாதவன். என்னங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நான் செஞ்ச தப்பை மன்னிச்சு நீங்க இவ்வளவு தூரம் என்னை அழைக்க வந்ததே நான் செஞ்ச பாக்கியங்க. நீங்க தான் என்னை மன்னிக்கணும். வாங்க போகலாம் என்று எழுந்தாள் காவியா. காவியா எழுந்து பார்த்தாள். அங்கு மாதவன் இல்லை. அது காவியாவின் கனவு. இப்படி ஒரு சம்பவம் நடந்திடாதா என்று தான் அவள் ஏங்கிக் கொண்டிருக்கிறாள். அதன் வெளிப்பாடுதான் அந்த கனவு. காவியா துடிதுடித்து போனாள். இதெல்லாம் கனவுதானா? நிஜம் இல்லையா? என்னை அழைக்க அவர் வரவில்லையா? இனி வரப்போவதும் இல்லையா? கடவுளே, இவ்வளோ பெரிய தண்டனை எனக்கு தேவைதானா என்று அழுதாள் காவியா. மருத்துவர் வந்து மாதவனை பார்த்துவிட்டு சென்றார். சாந்தா மாதவனுக்கு சாப்பாடு கொடுத்து மருந்து மாத்திரைகளையும் கொடுத்தாள். அவன் கண்மூடி படுத்திருந்தான். என்னங்க, உங்களுக்கு என்னங்க ஆச்சு? ஏங்க என்னை உங்களை விட்டு போக சொன்னீங்க? சொல்லுங்க. இப்போ பாருங்க, உடம்பு சரியில்லாத இந்த நேரத்தில் உங்களை பார்த்துக்க கூட முடியாத பாவி ஆயிட்டேனே. என்னைய மன்னிச்சு ஏற்றுக்கோங்க. எல்லா தவறுக்கும் ஒரு தண்டனை இருக்கு, அதே போல மன்னிப்பும் இருக்கு. இந்த பாவிக்கு இந்த தண்டனை ரொம்ப அதிகங்க. என்னைய மன்னிச்சு நீங்கள் ஏற்றுக்க கூடாதா? என்னைய இப்போவே வந்து அழைச்சிட்டு போயிடுங்க ப்ளீஸ் என்று காவியா அழுதாள். மாதவன் திடுக்கிட்டு எழுந்தான். விழித்து பார்த்தால் அதுவும் கனவுதான். இருவர் காண்பதும் கனவுதான் என்றாலும் அவர்களின் எண்ணங்களும் சிந்தனைகளும் ஒன்றுதான். அவர்கள் உடல் அளவில் பிரிந்து இருந்தாலும் உள்ளங்கள் இரண்டும் இணைந்துதானே இருக்கிறது. அதன் வெளிப்பாடுதான் இந்த கனவு. சுந்தரம் மாதவனின் அறைக்கு வந்தார். மாதவன் அவரை கண்டதும் முகத்தை திருப்பிக் கொண்டான். என்னடா மாதவா, என்னை பார்க்கவும் பேசவும் இஷ்டமில்லாமல் போயிடுச்சா? காவியா வெளியிலேருந்து வந்த பொண்ணு, அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்ட. நான் உன் அப்பாவா போனதுனால அனுப்ப முடியாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கியா மாதவா? உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டதா நினைக்கிறியாடா என்றார்.
இப்போ உனக்கு உடம்பு சரியில்லை, இந்த நேரத்தில் இதை பற்றி பேசுறது தப்பு தான். ஆனாலும் இப்போ பேசலைன்னா ஆறின கஞ்சி பழைய கஞ்சி தானே. எந்த விஷயமா இருந்தாலும் சூட்டோட சூடாக பேசிடணும். நம்ம தள்ளி போட்டால் உணர்வுகள் செத்து போயிடும். அதுக்கப்புறம் உங்களை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இருக்காது. மனதளவில் நீ அவள் இல்லாத வாழ்க்கைக்கு ரெடி ஆயிடுவ மாதவா. அது நடக்கக்கூடாது. ஒரு அப்பாவா உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன். நான் ஒரு வாத்தியாரும் கூட. மக்கான பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அவர்களை தேர்ச்சி பெற வைக்கிறது என்னோட வேலை. என்கிட்ட படிக்கிற பிள்ளைங்களுக்கே அப்படின்னா நீ நான் பெத்த பிள்ளை மாதவா. உன் வாழ்க்கையில் நீ ஃபெயில் ஆயிடக்கூடாது. அதிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டியது என் கடமை தானே என்றார் சுந்தரம். சுந்தரம் பேசுவதையோ சொல்ல வரும் கருத்தையோ மாதவன் கேட்க தயாரான நிலையில் இருப்பது போல் தெரியவில்லை. அவன் அமைதியாக முகத்தை திருப்பிக் கொண்டு கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தான். ஆனாலும் சுந்தரம் விடுவதாக இல்லை. நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிட்டு போய்விட வேண்டும் என்ற எண்ணத்தில் உறுதியாக இருந்தார். மாதவா, உன்னை கெடுத்ததே நான் தான்டா. நீ ஆசைப்பட்டதெல்லாம் நீ கேட்கறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்தேன். எல்லாமே புதுசா கொடுத்து கொடுத்து உனக்கு வாழ்க்கையை பற்றின சிந்தனையும் புதுசாவே இருக்குடா மாதவா என்றார் சுந்தரம். மாதவனுக்கு என்னத்தை சொல்லி புரிய வைக்க போகிறார் சுந்தரம்? பொறுத்திருந்து நாளை பார்ப்போம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொண்ணான கையால அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நன்றி.